ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள். இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வேத தியான நேரத்திலும் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பானது உரத்த சத்தமும் உயிர்த்தெழுதலும். அது என்ன உரத்த சத்தம் உயிர்த்தெழுதல்? பார்க்கலாமா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே 43வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்ம ஹீரோ பேசின வார்த்தை தாங்க. யாருங்க நம்ம ஹீரோ? ஏசப்பா தாங்க. லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார். லாசரு வெளியே வாப்பா அப்படின்னு ரெக்வெஸ்டா கூப்பிடல. லாசரு வெளியே வா அப்படின்னு விஸ்பரிங்கும் பண்ணல. லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாக கூப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த உரத்த சத்தம் எதற்காக அப்படி சத்தமா கூப்பிட்டுருப்பாரு நான் யோசிக்கிறப்ப, மெடிடேட் பண்றப்ப ஆண்டவர் எனக்கு சிறு காரியங்களை ரெஃபரன்ஸ்ல வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்றால், இயேசுவானவர் சிலுவை சுமந்தார். அடுத்து தன்னுடைய ஜீவனை நமக்காக பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து மரித்த 3வது நாள் உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்தும்படியாக லாசருவை இந்த இடத்திலும் கூட உயிரோடு எழுப்புகிறார். மரித்தவர்கள் வீட்டிலே அநேக ஜனங்கள் நின்று கொண்டிருப்பார்கள். இது உலகம் அறிந்த ஒரு உண்மை. ஸோ இந்த இடத்திலும் கூட நான் எப்படியா யோசிக்கிறேன், கண்டிப்பாக லாசருடைய கல்லறை சுற்றி அநேக ஜனங்கள் நின்று கொண்டிருக்க கூடும். ஏனென்றால் அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்ப போகிறார் என்ற விஷயமும் அநேகருக்கு சென்றிருக்கும். அநேக ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, மார்த்தாலும் மரியாளும் கதறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கல்லை புரட்ட சொல்லுகிறார். பின்பாக நின்று கொண்டு மரித்து போன லாசருவை கண்டு 43வது வசனத்தின்படியாய் பேசுகிறார். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். உரத்த சத்தத்தின் காரணம் இதுவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவன் மரித்தார், ஆனாலும் உயிரோடு எழுந்தார். தாம் செய்ய போவதை லாசரு மூலமாக இந்த இடத்தில் கூட காட்டுகிறார். பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வீட்டில் இருக்கிற கழிவறைகள் அல்லது கிச்சன், இவைகளை நாம் சரியாக சுத்தம் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? நம்மாலே பிரவேசிக்க முடியாது இல்லையா? ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராங்க, வந்தோடனையும் ஒரு 2 நாளா கிச்சன்ல பாத்திரங்கள் விளக்கப்படலை. உடனே கிச்சனுக்குள்ள கெஸ்ட் போனாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? வாங்க வாங்க உள்ள போங்கன்னு சொல்லுவோமா? இல்ல அவங்களை எப்படியாவது இங்கிட்டு ஹோல்டு பண்ணத்தான் பார்ப்போம். அதே போல நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது ஒரு வாரமா வாஷ் பண்ணாம இருக்கு. நம்ம சந்தோஷமா அனுப்பிச்சு வைப்போமா? ப்ளீஸ் உள்ள போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வாங்க. இல்ல அவங்க போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வார வரைக்கும் நமக்குள்ள ஒரு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ, நம்மளை என்ன நினைச்சாங்கன்னு, ஏது நினைச்சாங்கன்னு தெரியலையே, என்ன நினைச்சாங்கன்னு தெரியலையேன்ற ஒரு கில்ட்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய மனிதர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவுகள், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதனுடைய வாசத்தை தான் பார்ப்பார்களே தவிர அதில் அடிக்கிற நாற்றங்களை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்றால் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அதை கண்டுக்க மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க. நம்மகிட்ட எப்போ வாசம் இருக்கோ அப்பதான் நம்மகிட்ட வருவாங்க. ஆனால் நம்மகிட்ட நாற்றம் இருக்கும் பொழுது அவர்கள் யாரும் வரமாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மீது எப்படிப்பட்ட நாற்றம் வீசினாலும் பரவாயில்லை. நாற்றம் என்றால் பாவமாகிய நாற்றம். அநேகர் குடிவெறியில் அடிமையாக இருக்கிறார்கள், அநேகர் கஞ்சாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் செல்போன் அடிக்ஷனாக இருக்கிறார்கள், அநேகர் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மனிதர்களிடத்திலே நம்முடைய குறைகளையும் பாவங்களையும் சொல்லும் பொழுது அவர்கள் நம் பக்கத்திலே வரமாட்டார்கள். ஒரு பெரிய பாவியை போல ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லை புரட்டி போடுங்க, அது ஸ்மெல் அடிச்சாலும் பரவாயில்ல, ஐ வில் கோ அண்ட் ஐ வில் கிவ் ஹிம் சோல் அப்படின்ட்டு நேரடியா டெட் பாடியை நோக்கி ஆண்டவர் வராரு. வந்து நிற்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? பட் அந்த இடத்துல நின்று பேசுகிறார். யாராவது மரித்து போனவங்க பேசுவாங்களா? நம்மளுக்கு நம்மளா பேசிட்டு இருந்தா ஏதோ ஒரு மனநில பாதிக்கப்பட்ட போலன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை தப்பா நினைச்சுக்குவாங்க. நம்ம பேச மாட்டோம். அதே போல டெட் பாடிட்ட போயிட்டு நம்ம போய் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு, இறந்த வீட்டுக்கு போறோம். அங்க போயிட்டு தள்ளிக்குங்க எல்லாரும், ஐயோ மாமா ஏந்திரிங்க, அக்கா ஏந்திரிங்க, சித்தப்பா ஏந்திரிங்க, பெரியப்பா ஏந்திரிங்கன்ட்டு செத்து போனவங்களை பார்த்து பேசினா மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க? இவனுக்கு ஏதோ ஆய்ப்பூச்சு நினைப்பாங்க. பிரியமானவர்கள், இந்த காரியத்தை மீண்டுமாய் நினைவு கூற விரும்புகிறேன். லாசரு மரித்து போய்விட்டான், 4 நாட்களாக ஆனது, நாரி போய்விட்டது என்று தெரிந்து ஆண்டவர் அந்த இடத்திற்காக செல்லுகிறார். சென்று அதட்டுகிறார். எதை அதட்டுகிறார்? மரணத்தை அதட்டுகிறார். அல்லேலூயா! நம்முடைய வாழ்விலே இருந்த எல்லா மரண இருளையும் தேவன் வெளிச்சமாக மாற்றிவிட்டார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள்ளாக இருக்கிற அநேக பாவம் என்னும் துர்நாற்றம், பாவம் என்னும் மரணம், பாவம் என்னும் இருள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் பெரியவர்கள் சிறியவர்கள் யாவரையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவர்கள் வாழ்விலே அநேக காரியங்கள் துர்நாற்றம் பிடித்திருக்கலாம், அநேக மனிதர்களிடத்தில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வார்த்தைகள் அவர்களுக்கு நேராக கடந்து சென்று அவர்களை லாசருவை எழுப்பதைப் போல அவர்களை எழுப்பியதற்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. May God bless you. இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.